ஹாய் மக்களே! நான் கணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் ருபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேர் ஆயில், அதாவது கோகனட் ஆயில் வந்து ஹேர் ஆயிலா? இல்லைனா வந்து எடிபிள் ஆயிலா? அப்படிங்கிற டிபேட் வந்து ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கு. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வெட்னஸ்டே அப்போ வந்து 3 மெம்பர் பெஞ்சு. ஸோ வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். டிஸ்பியூட் வந்து யாருக்கு யாருக்கும் அப்படின்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கும் மேனுஃபேக்சரர்ஸுக்கும். மேனுஃபேக்சரர்ஸில் யார் இருக்காங்க அப்படின்னா, மேரிகோ பிரைவேட் லிமிடெட். அவங்க வந்து பேராசூட் கம்பெனி, நமக்குலாம் தெரியும் அந்த ப்ளூ டப்பா. ஸோ அவங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மதன் ஆக்ரோ பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க வந்து சாந்தி கோகனட் ஆயில் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து இவங்க விற்கிறாங்க. இதில் என்ன டிஸ்பியூட் அப்படின்னா, ஒரு பொருள் வந்து எடிபிள் ஆயிலா, எடிபிள் அப்படின்னு இருந்ததுன்னா அது 5% ஜிஎஸ்டினும், அது வந்து ஹேருக்காக யூஸ் பண்ணால் அது பியூட்டி ப்ராடக்ட் வந்துடும். ஸோ அது வந்து காஸ்மெட்டிக்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அது வந்து 18% ஜிஎஸ்டியும் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து நம்ம ஹேர் ஆயிலாக தான் வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறோம், அப்படி தான் மார்க்கெட் பண்ணுறோங்கிறனால 18% ஜிஎஸ்டி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் கொடுக்காம விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 2017க்கு முன்னாடி ஜிஎஸ்டி இல்லை. ஜிஎஸ்டி வந்தது வந்து 2017க்கு அப்புறம். 17க்கு முன்னாடி வந்து எக்ஸைஸ் டியூட்டி இருந்தது. எக்ஸைஸ் டியூட்டினா, இப்போ ஒரு மேனுஃபேக்சர் வந்து ப்ராடக்ட் பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது விற்கிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸைஸ் டியூட்டி. அந்த டேக்ஸ் கிரெடிட்டு அது மோஸ்ட்லி நம்மகிட்ட கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்து 5% 8% இருந்தது எடிபிள் ப்ராடக்ட்ஸ்க்கு, எடிபிள் ஆயிலுக்கு. அதே மாதிரி இதே வந்து அது காஸ்மெட்டிக்காக யூஸ் பண்ணால் அது வந்து 16% கொடுக்கணும் அவங்க. ஸோ அங்கேயும் எங்களுக்கு வந்து 16 கொடுக்காம 8 கொடுத்துருக்காங்கன்னும், இங்கேயும் வந்து 18% கொடுக்காம 5% கொடுத்துருக்காங்க அப்படின்னும் வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து கிளைம் பண்ணாங்க. இதில் இந்த டிஃப்ரென்ஸோட அமௌண்ட் வந்து 15 இயர்ஸாக கால்குலேட் பண்ணி வந்த அமௌண்ட் தான் வந்து 160 க்ரோஸ் வந்து இந்த கம்பெனிஸ்க்கும். இது மாதிரியான விஷயங்கள்லாம், இது மாதிரியான கம்பெனிஸ், இது மாதிரியான இதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து 740 க்ரோஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்ன கிளைம் வைக்கிறாங்க அப்படின்னா, பாயிண்ட்ஸ் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா, பாட்டில் வந்து சின்னதாக இருக்குது, சின்ன பாட்டிலாக இருக்கிறதுனால இது வந்து ஹேர் ஆயில் அப்படின்னும், அதே மாதிரி வந்து ஹேர் ப்ராடக்ட் தான் இது அப்படின்னு மார்க்கெட் பண்ணுறாங்க. இப்போ பேராஷூட்லாம் பார்த்திங்கன்னா, ஹேர் தான் நமக்கு தெரியும், நம்ம வந்து ஹேருக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி தான் அதை வந்து மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது 2 ரீசனாக சொல்கிறாங்க. இது போக வந்து பேராஷூட் வந்து ட்ரேட்மார்க் வந்து வாங்கியிருப்பாங்க, ஹேர் ஆயிலுக்குன்னு ட்ரேட்மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரீசனாக சொல்லி இது வந்து காஸ்மெட்டிக் கேட்டகரிக்குள்ளே தான் வரணும், அதனால் எங்களுக்கு 18% ஜிஎஸ்டி தரணும் அப்படின்னு சொல்லி இவங்க சைடு டிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி சைடு வந்து என்ன டிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இல்லை, ஹெச்எஸ்என்னு ஒன்று இருக்குது, இது வந்து 2005ல் ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குது. இதுபடி வந்து லேபிளிங் பண்ணுறது தான் அங்கே ரொம்ப முக்கியம். எப்படி கரெக்டாக மார்க்கெட் பண்ணுறாங்க, லேபிள் பண்ணுறாங்க, பேக்கிங் பண்ணுறாங்கிறது அங்கே முக்கியம். ஸோ அதுபடி நாங்கள் எங்கேயுமே ஹேர் ஆயில் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் பேராஷூட்டில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஹேர் ஆயிலும் இருக்காது, பின்னாடி எடிபிள் ஆயில்னு இருக்கும். இந்த கான்ட்ரவர்சிலாம் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இதை பேசி யூடியூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்செல்லாம் காமிச்சிருப்பாங்க. இது ஹேர் ஆயில்னால் இது நம்ம குடிக்கிறோம், இது வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலான்னு குடிச்செல்லாம் காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் அப்போயே வந்தோடனே அவங்க தனியாக வந்து ப்ராடக்ட்ஸாகவும் வச்சுருக்காங்க. அதாவது அடிஷ்னலாக ஏதாவது அடிட்டிவ்ஸும் பெர்ஃப்யூம்ஸும் ஆட் பண்ணி அதை வந்து நாங்கள் காஸ்மெட்டிக் செக்ஷன் கீழே வந்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனிஸ். அதே மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த லேபிளிங் வந்து 2005 ஆக்ட் கீழே இருக்குது. ஸோ அதுபடி நாங்கள் எந்த மிஸ்டேக்கும் பண்ணல. ஸோ அதனால் நாங்கள் 5%க்கு வச்சு எடிபிள் ஆயிலுக்கான இது தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து என்ன இது வந்தது அப்படின்னா, இனிமேல் சின்ன பாட்டிலோ பெரிய பாட்டிலோ எதுவாக இருந்தாலும் லேபிளிங் வந்து கரெக்டாக போடணும். இப்போ சின்ன பாட்டிலாக இருந்தாலும் அது ஹேருக்கு கூட எடிபிள் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து குக்கிங்க்கு வந்து பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ கோகனட் ஆயில் வந்து சும்மா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் கம்மி சின்ன பாட்டில் வாங்குவோம். ஸோ அப்படி கூட சின்ன பாட்டில் வந்து வாங்குவாங்க. சின்ன பாட்டில் வாங்குறதுனாலே அது வந்து காஸ்மெட்டிக் தான், ஹேருக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கொண்டு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம அவங்க எப்படியோ வந்து சண்டை போட்டுக்க போகிறாங்க. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து நம்ம லேபிள் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரைட்டிங்ஸ் தான் அங்கே பேசுது லா படி. இப்போ 15 இயர்ஸ் கழித்து கவர்மெண்ட்டாலே வந்து அதை இது பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, அந்த ஹெச்எஸ்என் கோடு இருக்கும், நாமன்கல்ச்சர் படி. இது வந்து ஹேர் ஆயில்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறத வச்சு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணுறது வந்து ரீச்சுக்காக போய் நிறைய பேர் ரீச் பண்ணுங்கிறதுக்காக ஆட் பண்ணும்போது அவங்க அதை எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும். அந்த கேட்டகரியில் இப்போ வராது. ஸோ இந்த இந்த கன்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதை வந்து காஸ்மெட்டிக் கேட்டகரியில் போகிறதுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்குது, அதில் ரைட்டிங்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து படிக்கும்போது லேபிள்ஸை படிக்கிறது, இல்லை இந்த கார்ட்டனை படிக்கிறது, அது வந்து நம்மளோட டியூட்டி, நம்மளும் அதை படிக்கணும். பட் இப்படி இந்த மாதிரி ஹேருக்காக அப்படின்னு காமிச்சா நம்ம மோஸ்ட்லி அதை தான் இது பண்ணுவோம்.
அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்படி வேணாலும் ரீச் பண்ணலாம். நம்ம எல்லா ப்ராடக்ட்டும் அட்வர்டைஸ் பண்ண ப்ராடக்ட் தான் வாங்குறோம்னு சொல்ல முடியாது. வேர்ட் ஆஃப் மவுத்தில் கேட்கட்டும் நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். அதே மாதிரி இப்போ நம்ம சர்ச் பண்ணியும் ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். அப்படி இருக்கும்போது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாருக்கும் ரீச் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லை. பட் ஸ்டில் அந்த ப்ராடக்ட் வந்தோடனே அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த ப்ராடக்ட்டில் என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இதுதான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம அப்போ தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ அப்போ அங்கே ஒவ்வொரு தடையும் அதை படிக்கிறதும் ஃப்ரண்ட்டில் எழுதுனா கூட பின்னாடி பின்னாடி எழுதியிருக்காங்க, சின்னதாக எழுதியிருக்காங்க, எங்கேயோ எழுதியிருக்காங்கன்னா நம்ம அது என்னங்கிறத படிக்கணும். மார்க்கெட்டிங் பண்ணும்போது எப்படி வேணாலும் அதுக்குன்னு சர்டின் இருக்குது. எங்களுக்கு இடம் பத்தல, அதனால் நாங்கள் இங்கே போட்டோம், இப்படி போட்டோம், அப்படி போட்டோம்னு எப்படி வேணாலும் சொல்லி அதை கொண்டு போயிடலாம். ஸோ ரைட்டிங்ஸ் தான் வந்து பேசும். ஸோ அதுதான் இதில் மெயினு. இப்போ நம்ம இதுலலாம் பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளியில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இவர் பேசினது அவை குறிப்பிலேருந்து நீக்கிறோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ வந்து கீழே அங்கே ரைட்டிங்ஸில் எழுதிட்டே இருப்பாங்க. அதை டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க. கோர்ட்லேயும் அதே மாதிரி தான் கீழே உட்காந்து அங்கே ரைட்டிங்ஸில் எழுதுவாங்க. ஸோ எல்லாமே அங்கே ரைட்டிங்ஸில் இருக்கிறது தான் முக்கியம். ஏன்னா பேசிவிட்டு நான் பேசலை அப்படின்னு மாற்றி பேசிடுவாங்க. ஸோ அதனால் ரைட்டிங்ஸ் பண்ணுறது ரெக்கார்டிங்காக. இப்போ வீடியோஸில் ரெக்கார்ட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறது தான் அங்கே பேசுதுங்கிறதுனால, ஸோ இவ்வளோ வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்டாலே அதை ஜெயிக்க முடியல. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இதெல்லாம் பார்த்தோ இதாகாமல், ஸோ ஒரு பொருள் 2 விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி சான்ஸ் வருதுன்னா, ஒரு ஒரு கேபிட்டலிஸ்ட்டோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து கம்மியான ஜிஎஸ்டியில் இது பண்ண தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஜிஎஸ்டி இப்போ 5% கட்டினாலும் 18% கட்டினாலும் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நேராக கட்டாத போகிறோம். அவங்களுக்கு எதுவும் இது இல்லை தான். ஆனால் பொருளோட விலை குறையுது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குவோம். அதனால் அவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும், ப்ராஃபிட் அதிகமாகும். ஸோ இப்போ ஏதாவது சான்ஸ் கிடைக்குது 5% வர்சஸ் 18%னா கவர்மெண்ட் வந்து அதிக ஜிஎஸ்டி வரக்கு தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கு அது இன்கமாக வருது. அதை வச்சு தான் கவர்மெண்ட் ரன் ஆகுது. அதேமாதிரி கம்பெனிஸ் வந்து 5%ஆவோ இல்லை கம்மியான ஜிஎஸ்டி வச்சு தான் பார்ப்பாங்க. அப்போ தான் ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து குறைக்க முடியும். பெட்டராக வந்து சேல் பண்ண முடியும். ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் இந்த டைமில் வந்து நம்ம கிளாஸ் கிடையாது. ஏன்னா ப்ராடக்ட் வந்து கம்மி ப்ரைஸில் தான் இருக்குது. அதேமாதிரி ஸ்மெல்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ரிவ்யூஸ்லாம் போடுறாங்க. எல்லோரும் அதை யூஸ் பண்ணுறாங்க. இதை யூஸ் பண்ணால் பெட்டர் ரிசல்ட்ஸ் வருமா இல்லையாங்கிறத வந்து நம்ம டாபிக் இல்லை இப்போது. ஸோ இது வந்து மார்க்கெட்டிங் படி நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான். தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கன்சியூமரை வந்து கன்வின்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸோ இப்போ யூடியூப்ஸில் எப்படி பேசுகிறாங்கன்னா, அது வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தருதா இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து பேசியிருப்பாங்க 2 இயர்ஸ் முன்னாடி. சரி அது வந்து டிபேட்டபிள். அது வந்து அவங்களுக்கு கொடுக்குற நம்ம ஃபீட்பேக்கு. அதை நீங்கள் டெர்மடாலஜிஸ்ட் கிட்ட தான் கேட்கணும். ஸோ இங்கே வந்து மார்க்கெட்டிங் எப்படி கரெக்டாக பண்ணியிருக்காங்க, அதை பண்ணலனாலும் நம்மளுடைய பொறுப்பு, எழுத்த படிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோ வழியாக சொல்கிறோம். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.